ரத்னா கல்வி நிலையம், வடசென்னையில் தனிப்புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம். Dear students, ஆங்கிலத்தில் 20,000 வார்த்தைகளை கற்றுக்கொண்டு சரளமாக ஆங்கிலம் பேசுங்கள் என்ற வீடியோ தொடரின் 9ஆம் பாடம். லெசன் நம்பர் 9, 1601. ஃபேன். ஃபேன் என்றால் மின்விசிறியை குறிக்கும். முற்காலத்திலே இது கையிலே பயன்படுத்தக்கூடிய விசிறியை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தது. எலக்ட்ரிக் ஃபேன் என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஃபேன். ஆனால் இப்பொழுது ஃபேன் என்றாலே மின் விசிறியை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை டிப். டிப் என்றால் முனை என்று பொருள். அடுத்த வார்த்தை பை. பை என்றால் ஒரு உணவுப் பொருள். ஒரு ரொட்டியைப் போல வெளிநாட்டிலே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள், அது பை என்று அழைக்கப்படுகிறது. 1604. கேப். டாக்ஸி என்றாலும் கேப் என்றாலும் ஒன்றுதான். அடுத்த வார்த்தை க்ளூ. க்ளூ என்பது ஒரு சிறு விவரம். ஏதோ ஒரு மர்மத்தை அல்லது விடையை கண்டுபிடிக்க உதவக்கூடிய ஒரு சிறிய விவரம் க்ளூ என்று அழைக்கப்படுகிறது. 1606. வெஸ்ட். வெஸ்ட் என்பது மேற்கு திசையை குறிக்கும். 1607. ஹுக். ஹுக் என்றால் ஒரு கொக்கி. அடுத்த வார்த்தை போர்ட். போர்ட் என்றால் அது துறைமுகத்தை குறிக்கும். ஏர்போர்ட் என்பது விமான நிலையத்தை குறிக்கிறது. 1609. டீன். ஒரு கல்வி நிலையத்தின் முக்கிய பொறுப்பாளர் டீன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த வார்த்தை லாஸ். லாஸ் என்றால் இழப்பு என்று பொருள். அடுத்த வார்த்தை வியூ. வியூ என்றால் ஒன்றை கூர்ந்து நோக்குதல் என்று பொருள், அல்லது கண்ணில் தெரியக்கூடிய காட்சி, அதுவும் வியூ என்று அழைக்கப்படுகிறது. 1612. ஹீட். ஹீட் என்றால் வெப்பம் என்று பொருள். 1613. ஃபீட். ஃபீட் என்றால் உணவு அளி என்று பொருள். தீனி போடுதல், இறை போடுதல், இதெல்லாம் ஃபீட் என்று அழைக்கப்படுகிறது. 1614. ட்ராக். ட்ராக் என்றால் ஒன்றை தரையில் இழுத்துச் செல்லுதல். 1615. ஹயர். ஏற்கனவே ஹயர்டு என்ற வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம். ஹயர் என்ற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம் ஹயர்டு. இது மனிதர்களை வேலைக்கு அமர்த்துவதையும் குறிக்கும், பொருட்களை வாடகைக்கு எடுப்பதையும் குறிக்கும். 1616. வார்ன். வார்ன் என்றால் எச்சரிக்கை செய் என்று பொருள். 1617. போஸ்ட். போஸ்ட் என்றால் கம்பம் என்று பொருள், அல்லது தபால் துறை என்று பொருள். அடுத்த வார்த்தை மில்க். மில்க் என்றால் பால் என்று பொருள். 1619. சக். சக் என்றால் உறிஞ்சுதல். 1620. எண்ட்ஸ். எண்ட்ஸ் என்றால் முடிவுகள் என்று பொருள். 1621. டம்ப். டம்ப் என்றால் ஓரிடமாக கொட்டுதல். ஏதோ சில பொருட்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக கொட்டுவதற்கு டம்ப் என்று பொருள். அடுத்த வார்த்தை ரெண்ட். ரெண்ட் என்றால் வாடகை என்று பொருள். அடுத்த வார்த்தை ரெயின். ரெயின் என்றால் மழை என்று பொருள். 1624. ப்ரே. ப்ரே என்றால் கடவுளை வணங்குதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை மீட். மீட் என்றால் மாமிசத்தை குறிக்கும். அடுத்த வார்த்தை அவர்ஸ். அவர்ஸ் என்றால் நம்முடையது என்று பொருள். அவர் என்று இருந்தால் எஸ், இல்லை என்றால் நம்முடைய என்று பொருள். அவர்ஸ் என்று வந்தால் நம்முடையது என்று பொருள். அடுத்த வார்த்தை குக். குக் என்றால் சமையல் செய் என்று பொருள். சமைப்பவர் என்றும் பொருள் வருகிறது. அடுத்த வார்த்தை பேப்.
பேபி என்பது பேப் என்றும் அழைக்கப்படுகிறது. இது குழந்தை என்பதை குறிக்கும். அடுத்த வார்த்தை மெயின். மெயின் என்றால் முக்கியமான அல்லது முதன்மையான என்பது பொருள். அடுத்த வார்த்தை ஜுவரி. ஜுவரி என்றால் நடுவர் குழு என்று பொருள். பொதுவாக பொதுமக்களில் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் சில நீதிமன்றங்களில் நடுவர் குழு பொறுப்பை ஏற்பதும் உண்டு. சில நாடுகளிலே அந்த வழக்கம் உண்டு. அல்லது போட்டிகளிலே கூட இப்படிப்பட்ட நடுவர் குழு அமர்த்தப்படுவதுண்டு. இதற்கு பெயர் ஜுவரி. அடுத்த வார்த்தை செக்ஸி. செக்ஸி என்றால் பால் உணர்வை தூண்டக்கூடிய என்று பொருள் கொள்ளலாம். அல்லது மிகவும் மனதை கவரக்கூடிய என்றும் பொருள் கொள்ளலாம். வெளிநாட்டவர் ஒரு காரை கூட, கார் போன்ற வாகனத்தை அது செக்ஸியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது என்று பொருள். அடுத்த வார்த்தை கார்ஸ். கார்ஸ் என்றால் மோட்டார் வாகனங்களை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை வீக். வீக் என்றால் பலவீனமான என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்லிப். ஸ்லிப் என்றால் வழுக்குதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஷேம். ஷேம் என்றால் அவமானம் என்று பொருள். அடுத்த வார்த்தை லோக்கல். லோக்கல் என்றால் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய என்று பொருள். ஒரு ஊரிலிருந்து வெளியே செல்லாமல் அதே ஊரில் காணப்படக்கூடிய பொருட்களோ அல்லது இடங்களோ அது லோக்கல் என்று அழைக்கப்படுகிறது. 1637 ஸ்கேரி. ஸ்கேரி என்றால் பயமுறுத்தக்கூடிய என்று பொருள். பய உணர்வை ஊட்டக்கூடிய என்றும் பொருள் உண்டு. 1638 லூசர். லூசர் என்றால் இழப்பவர் அல்லது தோற்பவர் என்று பொருள். அடுத்த வார்த்தை அபவ். அபவ் என்றால் மேலே என்று பொருள். அடுத்த வார்த்தை மெரி. மெரி என்றால் மகிழ்ச்சி அல்லது களிப்பு என்று பொருள். அடுத்த வார்த்தை கோச். கோச் என்றால் வண்டி தொடருடைய பெட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். இது குதிரை வண்டியை குறிக்கும் அல்லது ரயில் வண்டியையும் இது குறிக்கும். 1642 ஷாக். ஷாக் என்பது அதிர்ச்சி என்று பொருள்படும். அடுத்த வார்த்தை எனிமி. எனிமி என்றால் பகைவன் என்று பொருள். அடுத்த வார்த்தை கிராஷ். கிராஷ் என்பது ஒரு மோதலை குறிக்கிறது. 1645 லைன்ஸ். லைன்ஸ் என்றால் கோடுகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை நார்த். நார்த் என்றால் வடக்கு என்று பொருள். அடுத்த வார்த்தை நைஃப். நைஃப் என்றால் கத்தியை குறிக்கும். 1648 பேட்லி. பேட்லி என்றால் மோசமாக என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்பீடு. ஸ்பீட் என்றால் வேகத்தை குறிக்கும். 1650 பெயிண்ட். பெயிண்ட் என்றால் வர்ணத்தை குறிக்கிறது. சுவரில் அடிக்கக்கூடிய அல்லது மரப்பொருட்களில் அடிக்கக்கூடிய அந்த வர்ணத்தை நாம் பெயிண்ட் என்கிறோம். ரத்னா கல்வி நிலையம் வடசென்னையில் தனிப்புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம். நல்ல இடவசதியுள்ள வகுப்பறைகள், திறமையான ஆசிரியர்கள், பெண்களுக்கு தனி வகுப்புகள், ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி வகுப்புகள், வீட்டிலிருந்தே ஆங்கிலம் கற்க இலவச புத்தகத்துடன் MP3 ஆடியோ CDயும் கிடைக்கும். ரத்னா கல்வி நிலையம் 36 இப்ராஹிம் சாலை, சென்னை 1. போன் 25251522. செல் 9952071441. பில்ட். பில்ட் என்றால் கட்டி எழுப்பப்பட்ட என்று பொருள். ஒரு கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டது, அந்த கட்டப்பட்ட. அதுபோல கட்டினான், கட்டினாள், கட்டியது, கட்டினேன், கட்டினார்கள் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ஏனென்று சொன்னால் பில்ட் என்பது பில்ட் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். இது
கட்டடம் கட்டுவதை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை கேண்டி. கேண்டி என்றால் மிட்டாய் என்று பொருள். இனிப்புகள் என்றும் பொருள் கொள்ளலாம். 1653 ட்ரேட். ட்ரேட் என்றால் வர்த்தகம், வியாபாரம் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்பேர். ஸ்பேர் என்றால் தண்டிக்காமல் விட்டுவிடுதல், அழிக்காமல் விட்டுவிடுதல் என்ற அர்த்தங்களை தருகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய உபயோகத்துக்கும் அதிகமாக நாம் வைத்திருக்கும் பொருள் பின்னர் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி தற்போது பயன்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் ஸ்பேர் என்று சொல்லி அழைக்கிறோம். அடுத்த வார்த்தை அசைடு. பக்கத்தில் என்பது இதன் பொருள். பக்கத்திலே வைக்கப்படுவது அல்லது பக்கத்திலே ஒதுங்குவது, இதெல்லாம் அசைடு என்று சொல்லப்படும். ஐ மூவ்ட் அசைடு என்றால் நான் பக்கவாட்டில் விலகினேன், பக்கவாட்டில் நகர்ந்தேன் என்று பொருள். 1656 சுகர். சுகர் என்பது சர்க்கரையை குறிக்கும். 1657 ஸ்டுட். ஸ்டுட் என்பது ஸ்டாண்ட் என்பதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், கடந்த கால வடிவம். ஹீ ஸ்டுட் என்றால் அவன் நின்றான் என்று பொருள். அவன் எழுந்து நின்றான் என்பது பொருள். அடுத்த வார்த்தை வுட்ஸ். வுட்ஸ் என்பது அடர்ந்த காடுகள் என்ற அர்த்தத்தை குறிக்கும். 1659 பிரேவ். பிரேவ் என்றால் வீரத்தை குறிக்கும், வீரமான என்ற அர்த்தத்தை அது தருகிறது. 1660 ஸ்டார்ம். ஸ்டார்ம் என்பது ஒரு பெரிய புயலை குறிக்கும். 1661 லார்ஜ். லார்ஜ் என்றால் மிக பெரிய என்று பொருள். 1662 க்ரூ. க்ரூ என்ற வார்த்தை க்ரோ என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். க்ரோ என்றால் வளரச்செய் என்று பொருள். க்ரூ என்றால் வளர்த்தான், வளர்த்தாள், வளர்த்தது, வளர்த்தார்கள், வளர்த்தேன் என்ற அர்த்தங்களை தரும். 1663 பேஸ்ட். பேஸ்ட் என்றால் அடிப்படையில் என்று பொருள். பேஸ்ட் ஆன் என்றால் அதன் அடிப்படையில் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்டைல். ஸ்டைல் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய பாணி ஸ்டைல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு கூட்ட மக்களுடைய ஒரு பாணி, அவர்களுக்கே உரிய ஒரு முறைமை, அது ஸ்டைல். அது உடை உடுத்துவதோ அல்லது நடப்பதோ பேசுவதோ, அந்த பாணியை நம்ம ஸ்டைல் என்று அழைக்கிறோம். அடுத்த வார்த்தை ஸ்டோன். ஸ்டோன் என்றால் கல் என்று பொருள். அடுத்த வார்த்தை பிளாக். பிளாக் என்றால் பெரிய கட்டைகளை குறிக்கும், மரக்கட்டைகளை நம்ம பிளாக் என்று சொல்லுகிறோம். தடுத்து நிறுத்து என்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. 1667 ஷேக். ஷேக் என்றால் குலுக்கு என்று பொருள். மருந்து பாட்டில் நம்ம குலுக்கிறோம், அது ஷேக் என்று சொல்லலாம். 1668 சர்வ். சர்வ் என்றால் சேவை செய்தல் என்று பொருள். உணவு பரிமாறுவதும் சர்வ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் என்றால் மாறாத உண்மைகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை லவ்சி. லவ்சி என்றால் மோசமான அல்லது பயனில்லாத என்று பொருள். நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்த வார்த்தை ஸ்டேஜ். ஸ்டேஜ் என்றால் ஒரு நிலை, ஒரு கட்டம், அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்படி அந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்டேஜ். அது மாத்திரமல்ல, ஒரு மேடை என்றும் குறிக்கும். ஒரு நாடகமோ அல்லது சொற்பொழிவோ நடத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மேடை ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ட்ராஷ். ட்ராஷ் என்றால் வீணான பொருட்கள்
தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் என்று பொருள். 1673 அவேக். அவேக் என்றால் விழித்து எழுதல், தூக்கத்திலிருந்து எழுதல். 1674 சோஷியல். சோஷியல் என்றால் சமூகம் சம்பந்தமான, அது தொடர்பான. சமூகம் என்றால் மக்கள் கூட்டம். அடுத்த வார்த்தை நேச்சர். நேச்சர் என்றால் இயற்கை என்று பொருள். அடுத்த வார்த்தை த்ரெட். த்ரெட் என்றால் அச்சுறுத்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை பிளடி. பிளடி என்றால் மோசமான என்று பொருள். அடுத்த வார்த்தை லோன்லி. லோன்லி என்றால் தனிமையான, தனிமையில் இருக்கும் என்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை ஜாக்கெட். ஜாக்கெட் என்பது மேலே அணியக்கூடிய ஒரு ஆடையை குறிக்கிறது. சட்டைக்கு மேலே போடக்கூடிய ஒரு ஆடை ஜாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை இன்வைட். இன்வைட் என்றால் வரவேற்றல் என்று பொருள். He invited me என்றால் அவன் என்னை வரவேற்றான். We must invite everyone என்றால் நாம் கட்டாயம் எல்லாரையும் வரவேற்க வேண்டும் என்று பொருள். அடுத்த வார்த்தை லெசன். லெசன் என்றால் பாடம் என்று பொருள். அடுத்த வார்த்தை காஸ்ட். காஸ்ட் என்பது காஸ் என்ற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம், கடந்த கால வடிவம். ஒரு விளைவை ஏற்படுத்தியது என்பது இதனுடைய பொருள். ஒரு விளைவை உண்டாக்கியது, ஒரு விளைவை உண்டாக்கினான், உண்டாக்கினாள் என்ற அர்த்தங்களை இது தருகிறது. 1683 விக்டிம். விக்டிம் என்றால் பாதிக்கப்பட்டவர் என்ற பொருளை தரும். இது மனிதர்களையோ அல்லது மற்ற உயிரினங்களையும் கூட குறிக்கும். அடுத்த வார்த்தை ஹார்டர். ஹார்டர் என்றால் இன்னும் கடினமான என்று பொருள். அடுத்த வார்த்தை பியூட்டி. பியூட்டி என்றால் அழகு என்று பொருள். அடுத்த வார்த்தை புஷ்ட். புஷ்ட் என்றால் தள்ளினான், தள்ளினாள், தள்ளினேன், தள்ளினார்கள் போன்ற அர்த்தங்களை உடையது. அடுத்த வார்த்தை எனர்ஜி. எனர்ஜி என்றால் ஆற்றல் என்று பொருள். அடுத்த வார்த்தை பிரிங்ஸ். பிரிங்ஸ் என்றால் கொண்டு வருகிறது, கொண்டு வருகிறான், கொண்டு வருகிறாள் என்று பொருள். வழக்கமாக அது நமக்கு கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட அர்த்தங்களை அது தருகிறது. பிகேம் என்றால் இப்படி மாற்றம் அடைந்தான் அல்லது மாற்றம் அடைந்தாள் அல்லது மாற்றம் அடைந்தது என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபேமஸ். ஃபேமஸ் என்றால் புகழ் வாய்ந்த என்று பொருள். அடுத்த வார்த்தை போரிங். போரிங் என்றால் உங்களுக்கு தெரியும், அது எந்த விதமான ஆர்வத்தையும் தூண்டாத, ஒரு சலிப்பு தட்டக்கூடிய என்று பொருள். அடுத்த வார்த்தை ஹெடட். ஹெடட் என்றால் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி வேகமாக நகர்தல் என்ற பொருளை தருகிறது. அடுத்த வார்த்தை ரைட்ஸ். ரைட்ஸ் என்றால் உரிமைகள் என்று பொருள். 1694 பாடன். பாடன் என்றால் மன்னிக்க வேண்டும் என்று பொருள். மன்னிப்பு என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது. இந்த வார்த்தை எதற்காக சொல்லுகிறோம்? ஒருவேளை தொலைபேசியிலே ஒருவர் பேசுகிறார், அவர் பேசுவது நமக்கு சரியாக கேட்கவில்லை, அப்போது நம்ம பாடன் அப்படிங்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை, மன்னிக்கவும், மீண்டும் அதை திருப்பி சொல்லுங்கள் என்ற அர்த்தத்தை அது உள்ளடக்கியது. ஆனால் பாடன் என்ற வார்த்தையினுடைய அடிப்படை அர்த்தம் என்ன? மன்னிக்கவும் அல்லது மன்னிப்பு என்பது. க்ளோசெட் என்பது உயரமான ஒரு அலமாரி அல்லது துணிகள் வைக்கக்கூடிய ஒரு பகுதி, அது க்ளோசெட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ஃபோர்ஸ்ட். ஃபோர்ஸ்ட் என்றால்
ஃபோர்ஸ் என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த கால வடிவம். ஒருவரை வற்புறுத்துவதை அல்லது வற்புறுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைப்பதை இது குறிக்கிறது. He forced his friend. அவனுடைய நண்பனை வற்புறுத்தினான் என்று பொருள். அடுத்த வார்த்தை ப்ரிஃபர். ப்ரிஃபர் என்றால் இது மேலானது என்று தெரிவு செய்தல். அது ப்ரிஃபர், வேறொன்றை காட்டிலும் மேலானது என்று தேர்வு செய்வது ப்ரிஃபர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை பேபிஸ். பேபிஸ் என்றால் குழந்தையினுடைய, பேபி போட்டு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருக்கு, குழந்தையினுடைய என்று பொருள். 1699 ஆனிமல். ஆனிமல் என்றால் மிருகம் அல்லது விலங்கு என்று பொருள். 1700 இட்செல்ஃப். இட்செல்ஃப் என்றால் அதாகவே, அது தானே என்ற அர்த்தங்களை உடையது. இந்த வீடியோ உங்களுக்கு ரத்னா கல்வி நிலையத்தினால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. மார்க்கெட் என்றால் சந்தை என்று பொருள். அது ஒரு காய்கறி விற்பனை கூடமாக இருக்கலாம், அல்லது இறைச்சி விற்கும் கடைகளாக இருக்கலாம். அப்படி பல கடைகள் அடங்கிய தொகுதி மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கும் பொருளை வெளிச்சந்தையிலே விற்பனைக்கு அனுப்புவதும் மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிறது. அது மொத்த வியாபாரிகளிடத்திலேயோ அல்லது பொதுமக்களிடத்திலோ விற்பனை செய்வது மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிறது. 1702 அஃபேர். அஃபேர் என்றால் விவகாரம் என்று பொருள், அல்லது காதல் விவகாரம் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். 1703 பிரின்ஸ். பிரின்ஸ் என்றால் இளவரசன் என்ற அர்த்தத்தை தரும், சிற்றரசன் என்ற அர்த்தத்தையும் தரும். அடுத்த வார்த்தை ஜாக்ஸ். ஜாக்ஸ் என்றால் ஜாக்கினுடைய, ஜாக் என்பவருடைய என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை பீசஸ். பீசஸ் என்றால் துண்டுகள் என்று பொருள். 1706 நியர்லி. நியர்லி என்றால் ஏறத்தாழ என்ற அர்த்தத்தை தருகிறது. 1707 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் என்றால் புள்ளிகள் என்று பொருள். விளையாட்டுப் போட்டிகளிலே தரப்படும் மதிப்பெண்கள் பாயிண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. 1708 வெயிட்டட். வெயிட்டட் என்பது வெயிட் என்ற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம், கடந்த கால வடிவம். வெயிட் என்றால் காத்திரு என்று பொருள். வெயிட்டட் என்றால் காத்திருந்தான், காத்திருந்தாள், காத்திருந்தேன் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை நத்தின். நத்தின் என்பது நத்திங் என்பதை அப்படி வேகமாக சொல்லுகிறார்கள். இதன் பொருள் ஒன்றுமில்லை என்பது. அடுத்த வார்த்தை வெப்பன். வெப்பன் என்றால் ஆயுதம் என்று பொருள். 1711 டீச்சர். டீச்சர் என்றால் ஆசிரியர் அல்லது ஆசிரியை, இரண்டு அர்த்தங்களையும் குறிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டீச்சர் என்று அழைக்கலாம். ஆனால் நடைமுறையிலே நாம் டீச்சர் என்றால் ஆசிரியையை மட்டுமே நாம் நினைக்கிறோம். மாஸ்டர் என்றால் ஆசிரியர் என்று எடுத்துக்கொள்கிறோம். 1712 ஆர்டர்டு. ஆர்டர்டு என்றால் கட்டளையிட்டான், கட்டளையிட்டாள், கட்டளையிட்டேன், கட்டளையிட்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை க்ரோயிங். க்ரோயிங் என்றால் வளர்ந்து கொண்டு என்ற அர்த்தத்தை தருகிறது. வளரக்கூடிய என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபியூனரல்.
இது இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொடர்பானவை எல்லாமே ஃபியூனரல் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அடக்கம் என்று பொருள், உடலை புதைத்தல். இறந்த உடலை எரிப்பது கிரிமேஷன் என்று அழைக்கப்படுகிறது. புதைப்பது ஃபியூனரல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை பர்னிங். பர்னிங் என்றால் ஒரு பொருளை எரிய விடுதல் என்ற அர்த்தத்தை தருகிறது. எரிந்து கொண்டு என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்த வார்த்தை சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ் என்றால் சகோதரிகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை செவரல். செவரல் என்றால் பல என்ற அர்த்தத்தை தருகிறது. பலவிதமான என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்த வார்த்தை ரிட்டன். ரிட்டன் என்றால் எழுதப்பட்ட என்று பொருள். 1719 புஷ்ஷிங். புஷ்ஷிங் என்றால் தள்ளிக்கொண்டு என்பதை குறிக்கிறது. தள்ளுதல் என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது. அடுத்த வார்த்தை சான்சஸ். சான்சஸ் என்றால் வாய்ப்புகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை சென்டிங். சென்டிங் என்றால் அனுப்புதல் என்று பொருள். அனுப்பிக்கொண்டு என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது. அடுத்த வார்த்தை ஹெல்த்தி. ஹெல்த்தி என்றால் ஆரோக்கியமான என்று பொருள். அடுத்த வார்த்தை எங்கேஜ்டு. எங்கேஜ்டு என்றால் ஒரு பணியிலே இருந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. அதாவது வேலை இல்லாமல் சும்மா இருக்கவில்லை, ஏதோ ஒன்றிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அது மாத்திரமல்ல, ஒரு மணப்பெண் ஒரு மணமகனுடன் நிச்சயதார்த்த உறவு கொண்டிருப்பதை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை பர்சன்ட். பர்சன்ட் என்றால் விழுக்காடு என்று பொருள். 100ல் எத்தனை பங்கு என்பதை இது குறிக்கிறது. 1725 ட்ரீட்டட் என்றால் நடத்தப்படுவதை குறிக்கிறது. இந்த விதமாக நடத்தப்பட்டான் அல்லது நடத்தினான், நடத்தினாள். ஒருவரை எப்படி நாம் நடத்துகிறோம் என்பதை குறிக்கிறது. அல்லது ஒரு பொருளை மாறுபாடுகளுக்கு உட்படுத்துதல் அல்லது வினைகளுக்கு உட்படுத்துதல் ட்ரீட்டட் என்று அழைக்கப்படுகிறது. இது ட்ரீட் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம். அடுத்த வார்த்தை பர்பஸ். பர்பஸ் என்றால் நோக்கம் என்று பொருள். அடுத்த வார்த்தை கியூரியஸ். கியூரியஸ் என்றால் ஒரு ஆர்வத்தோடு இருப்பது, ஏதோ ஒன்றை மறைவாக இருக்கிறதை தெரிந்து கொள்ள முயல்வது, அது கியூரியஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை சர்வைவ். சர்வைவ் என்றால் பிழைத்தல் என்று பொருள். ஏதோ ஒரு அழிவுக்கு தப்பி பிழைப்பது சர்வைவ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ஆஃபர்டு. ஆஃபர்டு என்றால் ஒரு பேரத்தை பேசினான் அல்லது பேசினாள், பேசினார்கள் என்ற அர்த்தங்களை தருகிறது. இந்த விலைக்கு இந்த பொருளை தருகிறேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, பேரம் பேசினார்கள் என்ற பொருள். அல்லது ஒன்றை இலவசமாக கொடுப்பதும் ஆஃபர்டு என்று அழைக்கப்படுகிறது. ஏதோ ஒன்றை கொடுத்தான், கொடுத்தாள், கொடுத்தார்கள் என்ற அர்த்தங்களை இது தருகிறது. அடுத்த வார்த்தை ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் என்றால் பழி வாங்குதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் என்றால் திட்டமிடப்பட்டு நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம் என்ற வார்த்தைக்கு 2 ஸ்பெல்லிங்கள் இருக்கின்றன. அமெரிக்கன் ஸ்பெல்லிங் PROGRAM. இதனுடைய பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் PROGRAMME. இப்படியாக இதற்கு 2 ஸ்பெல்லிங்கள் உண்டு. அடுத்த வார்த்தை டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ் என்றால் சார்ந்திருக்கிறது என்பது பொருள். அல்லது சார்ந்திருக்கிறான்,
சார்ந்திருக்கிறாள் என்பதையும் குறிக்கும். அடுத்த வார்த்தை ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் என்றால் விரல்கள் என்று பொருள். அடுத்த வார்த்தை ப்ராசஸ். ப்ராசஸ் என்றால் பக்குவப்படுத்துதல் அல்லது மாற்றமடைய செய்தல். அடுத்த வார்த்தை பிக்கிங். பிக்கிங் என்றால் நம் கைகளினால் ஒன்றை எடுப்பது அல்லது தேர்ந்தெடுப்பது என்பதையும் இது குறிக்கும். 1736 எனி டைம். எனி டைம் என்றால் எந்த நேரம் வேண்டுமானாலும் என்று பொருள். அடுத்த வார்த்தை புல்லிங். புல்லிங் என்றால் இழுத்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை ட்ரஸ்டட். ட்ரஸ்டட் என்றால் நம்பப்படுகின்ற என்ற அர்த்தத்தை தருகிறது. நம்பினான், நம்பினேன், நம்பினாள் என்ற அர்த்தங்களை அது தருகிறது. அடுத்த வார்த்தை லைசன்ஸ். லைசன்ஸ் என்றால் அங்கீகாரம் என்பதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் அரசாங்கத்தால் அளிக்கப்படுகிற அங்கீகாரத்தை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை சவுண்டட். சவுண்டட் என்றால் தொனித்தது என்று பொருள் அல்லது இந்த விதமாக ஒலி எழுப்பியது என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்டமக். ஸ்டமக் என்றால் வயிறு என்று பொருள். அடுத்த வார்த்தை மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி என்றால் மர்மம் என்று பொருள். அதற்கு அடுத்த வார்த்தை டிசர்வ்ஸ். டிசர்வ்ஸ் என்றால் ஒரு குறிப்பிட்ட தகுதியை பெறுகிறது, அதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை ஷூட்டிங். ஷூட்டிங் என்றால் துப்பாக்கி சுடுவதை குறிக்கும் அல்லது திரைப்படம் எடுத்தலையும் குறிக்கும். அடுத்த வார்த்தை ப்ரெஷஸ். ப்ரெஷஸ் என்றால் விலை மதிக்க முடியாத அல்லது விலையேறப் பெற்ற என்ற அர்த்தங்களை உடையது. அடுத்த வார்த்தை கிரிமினல். கிரிமினல் என்றால் குற்றவாளி என்று பொருள். அடுத்த வார்த்தை ஃபாலோடு. ஃபாலோடு என்றால் ஃபாலோ என்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம். இதன் பொருள் பின்தொடர்ந்தான், பின்தொடர்ந்தாள், பின்தொடர்ந்தது, பின்தொடர்ந்தேன் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் என்பது வலிமையை குறிக்கும். அடுத்த வார்த்தை கிரேட்டஸ்ட். அனைத்திலும் பெரிய என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை பிஹேவியர். பிஹேவியர் என்றால் நடத்தை என்று பொருள். கார்ஜியஸ். கார்ஜியஸ் என்றால் மிகவும் அழகான என்று பொருள். 1752 வில்லோ. வில்லோ என்றால் ஒரு விதமான மரம். இந்த மரம் கிரிக்கெட் மட்டைகள் செய்ய உதவுகிறது. 1753 மார்ஷல். மார்ஷல் என்றால் ஒரு படைப்பிரிவின் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட இராணுவ அதிகாரி. அடுத்த வார்த்தை ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் என்றால் உடல் ரீதியான என்று பொருள். அது மாத்திரமல்ல, இயற்பியல் தன்மைகளையும் குறிக்கும். அதாவது தோற்றம், நிறம், உருகுநிலை, கொதிநிலை போன்றவை. அடுத்த வார்த்தை சம்டைம். சம்டைம் என்றால் சில நேரம் என்று பொருள். அடுத்த வார்த்தை லாஃபிங். லாஃபிங் என்றால் சிரித்து கொண்டிருக்கிற என்று பொருள் அல்லது சிரித்து கொண்டு என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்த வார்த்தை நேஷனல். நேஷனல் என்றால் தேசிய என்று பொருள், தேசம் சம்பந்தமான என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை ஃபுட்பால். ஃபுட்பால் என்றால் கால்பந்து. அடுத்த வார்த்தை மர்டர்டு. மர்டர்டு என்றால் கொலை செய்யப்பட்ட என்று பொருள். கொன்றான், கொன்றாள், கொன்றது போன்ற அர்த்தங்களையும் தருகிறது. அடுத்த வார்த்தை ஸ்ட்ராங்கர். ஸ்ட்ராங்கர் என்றால் இன்னும் வலிமை வாய்ந்த என்று பொருள். அடுத்த வார்த்தை புல்ஷிட். புல்ஷிட் என்றால் சாணம் என்று பொருள்.
அடுத்த வார்த்தை ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம் என்றால் அழகான என்று பொருள். இது பெரும்பாலும் ஆண்களின் அழகை குறிக்கும். பியூட்டிஃபுல் என்றால் அது ஒரு பெண்ணினுடைய அழகை குறிக்கும். அடுத்த வார்த்தை வேறவர். வேறவர் என்றால் எங்கு வேண்டுமானாலும் என்று பொருள். இந்த வார்த்தை வேர் எவர் என்று 2 வார்த்தைகளாக பிரிந்தும் வரலாம், அல்லது இப்படி ஒரே வார்த்தையாக சேர்ந்தும் வரலாம். அப்படி சேரும்போது அதில் ஒரு எழுத்து குறைந்து விடுகிறது, ஒரு இ என்ற எழுத்து குறைந்து விடுகிறது. அடுத்த வார்த்தை மெடிசின். மெடிசின் என்றால் மருந்து பொருள் என்று அர்த்தம். அடுத்த வார்த்தை ஃபர்காட்டன். ஃபர்காட்டன் என்றால் மறக்கப்பட்ட என்ற அர்த்தத்தை தருகிறது. மறந்துவிட்டேன், மறந்துவிட்டான், மறந்துவிட்டாள் என்ற அர்த்தங்களையும் தருகிறது. அடுத்த வார்த்தை டெஸ்ட்ராய்டு. டெஸ்ட்ராய்டு என்றால் அழிக்கப்பட்ட என்ற அர்த்தத்தை தருகிறது. அல்லது அழித்தேன், அழித்தான், அழித்தாள் என்ற அர்த்தங்களையும் தருகிறது. ஒரு பொருளை நிர்மூலமாக்குவதை இது குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் என்றால் பேராசிரியரை குறிக்கும். அடுத்த வார்த்தை நத்திங்ஸ். நத்திங்ஸ் என்றால் நத்திங் ஈஸ் என்பதனுடைய சுருக்கம். நத்திங் என்றால் ஒன்றுமில்லை என்று பொருள். அடுத்த வார்த்தை சாக்லேட். சாக்லேட் என்பதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். இது ஒரு இனிப்பு வகையை குறிக்கும். அடுத்த வார்த்தை மிசரபிள். மிசரபிள் என்றால் கடும் வேதனையான ஒரு நிலையை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை நைட்மேர். நைட்மேர் என்றால் ஒரு சிம்ம சொப்பனம் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். நைட் என்றால் இரவு, மேர் என்றால் ஒரு பெண் குதிரை. இந்த இரண்டும் சேர்ந்தால் அது ஒரு பயங்கர கனவு என்ற அர்த்தத்திலே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கனவிலே ஒரு வெள்ளை நிற பெண் குதிரை பயங்கரமாக வருவது ஒரு ஆபத்து என்று ஆங்கிலேயர்களாலே கருதப்படுகிறது. எனவே நைட்மேர் என்றால் ஒரு பயப்படக்கூடிய ஒன்று என்று பொருள். அடுத்த வார்த்தை கேரக்டர். கேரக்டர் என்றால் குணாதிசயம் என்ற பொருளை தருகிறது. அது மாத்திரமல்ல, எழுத்துக்களையும் இது குறிக்கும். ஒவ்வொரு தனி எழுத்தும் ஒரு கேரக்டர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை ரெக்கக்னைஸ். ரெக்கக்னைஸ் என்றால் அடையாளம் காணுதல் என்று பொருள். ஐ ரெகக்னைஸ்டு ஹிம் என்றால் நான் அவனை அடையாளம் கண்டுகொண்டேன் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஆபரேஷன். ஆபரேஷன் என்றால் அறுவை சிகிச்சையை குறிக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு நடவடிக்கையையும் அது குறிக்கும். அடுத்த வார்த்தை அவைலபிள். அவைலபிள் என்றால் கிடைக்கக்கூடிய என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் என்றால் கூற்று மற்றும் அறிக்கை ஆகிய அர்த்தங்களை தருகிறது. அதை அடுத்த வார்த்தை ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக் என்றால் வியக்கத்தகுந்த என்று பொருள். அடுத்த வார்த்தை ப்ரீதிங். ப்ரீதிங் என்றால் மூச்சு விட்டுக்கொண்டு என்று பொருள். மூச்சு விடக்கூடிய என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது. அடுத்த வார்த்தை இன்டர்வியூ. இன்டர்வியூ என்றால் நேர்காணல் என்று பொருள். அடுத்த வார்த்தை அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட் என்றால் உதவியாளர் என்று பொருள். 1781 கம்யூனிட்டி, சமூகம் என்று இதற்கு பொருள். அடுத்த வார்த்தை சம்படீஸ். சம்படீஸ் என்றால் யாரோ ஒருவருடைய என்று பொருள். அடுத்த வார்த்தை ரிமெம்பர்டு. ரிமெம்பர்டு என்றால் நினைவு கூர்ந்தான், நினைவு கூர்ந்தேன், நினைவு கூர்ந்தாள் என்ற அர்த்தங்களை தருகிறது. 1784 லெப்டினன்ட். லெப்டினன்ட் என்றால் இராணுவத்தில் தளபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள இராணுவ அதிகாரி. அடுத்த வார்த்தை ப்ரொடெக்டிங். பாதுகாக்கக்கூடிய அல்லது பாதுகாத்து கொண்டு
என்று அர்த்தங்களை உடையது. அடுத்த வார்த்தை எவ்ரி ஒன்ஸ். எவ்ரி ஒன்ஸ் என்றால் ஒவ்வொருவருடைய என்று பொருள். 1787 ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்றால் நட்பு என்று பொருள். 1788 threatened. threatened என்றால் பயமுறுத்தப்பட்ட என்று பொருள், அல்லது பயமுறுத்தினான், பயமுறுத்தினாள், பயமுறுத்தினார்கள் என்ற அர்த்தங்களையும் இது கொண்டது. அடுத்த வார்த்தை இம்மீடியட்லி. இம்மீடியட்லி என்றால் உடனடியாக என்று பொருள். அடுத்த வார்த்தை அப்பாயின்ட்மெண்ட். அப்பாயின்ட்மெண்ட் என்றால் ஒரு வேலை என்று பொருள். ஒரு முக்கியமான ஒருவரை சந்திக்க நேரம் குறிப்பதும் அப்பாயின்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது ஒரு வேலையிலே சேர்த்து கொள்ளப்படுவது, ஒரு நிறுவனத்திலோ அல்லது அலுவலகத்திலோ வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் அப்பாயின்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை கன்சிடரிங். கன்சிடரிங் என்றால் சீர்தூக்கி பார்த்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை எவ்ரிபடிஸ். எவ்ரிபடிஸ் என்றால் ஒவ்வொருவருடைய என்று பொருள். அடுத்த வார்த்தை டிஸப்பியர்டு. டிஸப்பியர்டு என்றால் மறைந்துவிட்ட என்று பொருள், அல்லது மறைந்துவிட்டான், மறைந்துவிட்டாள், மறைந்துவிட்டார்கள் போன்ற அர்த்தங்களையும் தரும். 1794 எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் என்றால் விளக்கம். ஒரு சம்பவத்துக்கோ அல்லது புரியாத ஒன்றுக்கோ தரப்படுகிற விளக்கம் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த வார்த்தை தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் என்றால் நன்றி தெரிவித்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை அன்பிலீவபிள். அன்பிலீவபிள் என்றால் நம்ப முடியாத என்று பொருள். அடுத்த வார்த்தை டிஸப்பாயிண்டட். டிஸப்பாயிண்டட் என்றால் ஏமாற்றம் அடைந்த என்ற அர்த்தத்தை தருகிறது. ஏமாற்றம் அளித்தது என்ற பொருளும் இதற்கு உண்டு. அடுத்த வார்த்தை இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் என்றால் புலனாய்வு என்று பொருள். அடுத்த வார்த்தை சர்க்கம்ஸ்டான்சஸ். சர்க்கம்ஸ்டான்சஸ் என்றால் சூழ்நிலைகள் என்று பொருள். 1800 அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறவாதீர்கள். அதுபோல சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் மறவாதீர்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பது எட்வின் ராஜமாணிக்கம்.